தமிழ்நாடு அரசியல்ல நிறைய பேர்னால நிறைய விதத்துல பரபரப்பு ஏற்பட்டது. அந்த விதத்துல கடவுளே ஏற்படுத்தின ஒரு பரபரப்பு தான் திருச்செந்தூர் முருகனோட வைரவேல் காணாம போனது. 1982 பிப்ரவரி மாசத்துல திருச்செந்தூர் முருகனோட வைரவேல் காணாம போகுது. அப்ப தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தது வீரப்பன். வைரவேல் காணாம போனதை பத்தி யாரும் பெருசா ஒன்றும் பேசிக்கல. ஏன்னா அப்போ எம்ஜிஆருக்கு பெரிய செல்வாக்கு இருந்துச்சு. அதை எதிர்த்து திருச்செந்தூர் முருகனுக்கு நியாயம் கேட்டு கடவுள் தான் நம்மளுக்காக வர மாட்டாரு, கடவுளுக்கு நம்மளே நியாயம் கேட்டு போலான்னு சொல்லிட்டு தான் கலைஞர் கருணாநிதி திருச்செந்தூர் முருகனுக்கு நியாயம் கேட்டு நடைபயணம் மேற்கொண்டார். நடைபயணம் மேற்கொள்ளும் போது வீரப்பா வீரப்பா வைரவேல் எங்கப்பான்னு சொல்லிட்டு ஒரு கோஷம் எழுப்பினாங்க. அந்த கோஷம் தமிழ்நாடு அரசியலில் மிக பிரபலமான ஒரு கோஷம். திருச்செந்தூர் முருகனுக்கு நியாயம் கேட்டு நடைபயணம் மேற்கொண்ட கலைஞர் சட்டமன்றத்துல ஒரு கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கை விசாரணை கமிஷன் அமைக்கணுங்கிறது தான். அதை ஏத்துக்கிட்ட எம்ஜிஆர் பால் கமிஷன் சொல்லிட்டு தனி ஒரு விசாரணை ஆணையத்தை ஒன்று அமைக்கிறார். இந்த இடைப்பட்ட வெளியில அறநிலையத்துறை அதிகாரியா இருந்த சுப்பிரமணிய பிள்ளைங்கிறவர் தற்கொலை செஞ்சுக்கிறார். அது தற்கொலை அல்ல, கொலைதான் சொல்லிட்டு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. அதை ஏத்துக்கிட்ட எம்ஜிஆர் தற்கொலையா கொலையாங்கிறத விசாரிக்க சொல்லி பால் கமிஷனுக்கு உத்தரவுறாரு. பால் கமிஷன் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யும் பொழுது அது தற்கொலை அல்ல, கொலைதான் சொல்லிட்டு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்யறாங்க. அதை பார்த்த அதிமுக இதுக்கு மேல போச்சுன்னா பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும்னு சொல்லிட்டு அந்த விசாரணையை மேற்கொண்டு கொண்டு போகாம அதை அப்படியே கைவிடுறாங்க. கிட்டத்தட்ட கைவிடப்பட்டு 43 வருஷம் ஆயிடுச்சு. சட்டமன்றத்துல பேசின எம்ஜிஆர் விசாரணை கமிஷன் கொடுத்த அறிக்கையை வச்சு நாங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனா அதுக்கு மேல வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. ஆனா அதிமுக உறுப்பினர்கள் திருச்செந்தூர் முருகன் கிட்ட நியாயம் கேட்டு ஏன் திருச்செந்தூர் வரைக்கும் போகணும், கலைஞர் இங்கேயே கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு முருகன் இங்கே தானே இருக்கிறதுன்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் கை காட்டினாங்க. எம்ஜிஆர் அதை கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ற விதமா எழுந்துச்சு நின்ற கலைஞர் தனக்கே உரிய பாணியில மைக்க 2 தடவை தட்டிட்டு துண்ட உதறி தோல்ல போட்டுட்டு, அட பாவிகளா, திருச்செந்தூர்ல இருந்து வைரவேலை தான் திருடிட்டீங்கன்னு நினைச்சேன், முருகனையுமா சேர்த்து திருடிட்டீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாரு. அவன் எங்கும் சிரிப்பலைகள் ஏற்பட்டாலோ எம்ஜிஆர் முகத்துல சிரிப்பு இல்லை. எம்ஜிஆர் திரும்பி பார்த்துட்டு அதிமுக தொண்டர்கள்கிட்ட பேசாம கொஞ்ச நேரம் உட்காருங்க, கலைஞர் பேச ஆரம்பிச்சாருன்னா நம்மளை உண்டு இல்லாம ஆக்கிடுவார்னு சொல்லி சொன்னார். இந்த சம்பவம் தமிழக அரசியல மிகப்பெரிய பரபரப்பு ஏற்படுத்தின சம்பவம். ஆனா 43 வருஷம் ஆகியும் ஒரு வழக்கு முடிக்கப்படாம இன்னி வரைக்கும் சஸ்பென்ஸ்லேயே இருக்கிற வழக்கு, மிக முக்கியமான வழக்கு இதுதான். இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்கள் தெரிஞ்சிருக்கு. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு சம்பவம் சொல்றேன்.